முதலில் மேஷ ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய், பஞ்சமஸ்தானாதிபதியான சூரியன் கிரகம், 8ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய், இந்த அனைத்து கிரகங்களும் 8ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் அமர்கிறார்கள். கண்டிப்பாக இது ஒரு சாதகமற்ற நிலை அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் வாக்குஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் இந்த 8இல் இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் பார்ப்பது இவங்களுக்கு பொருளாதாரத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்காது. கண்டிப்பாக தொழில் ரீதியிலான லாபங்களையும் வெளிநாட்டு தொடர்பினால் பணிக்கான ஒரு ஏற்றமான நிலைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு விபரீத ராஜயோகமாக புதன் கிரகம் இங்கு செயல்படுவது, 6க்குடைய புதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2 மறைவு ஸ்தானங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அதே விபரீத ராஜயோகம் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஏற்படும், கடன்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனை தாண்டி எதிரிகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், நீர் பூத்த நெருப்பு போல உள்ளூர இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அச்சுறுத்தல்களை, பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறைந்தது போல இருக்கக்கூடிய ஒரு 6ஆம் அதிபதி அவர் உள்ளூர வலுப்பெற்று இருக்கிறார், ஒரு விபரீத ராஜயோகமாக. இது முதலில் உள்ள பலன்கள். ஆனால் இது நன்மையான பலன்களில் பணிக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியை ஒரு விபரீத ராஜயோகமாக 6க்குடையவர் 8இல் அமர்ந்து 12ஆம் வீட்டில் உள்ள சனியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை. தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சனி பணியில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயத்தையும் மிக உயர்ந்த வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் குடும்ப வாழ்விற்கு இது சாதகமற்ற நிலை, பேச்சு ஸ்தானத்திற்கு சாதகமற்ற நிலை, உணவினால் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இது ஒரு கவனமான பலன். இத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். மேலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிலை, இந்த சூரியன் காலச்சக்கரத்திற்கும் 5க்குடையவர், இவர்களுக்கும் பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி, தந்தைக்கு காரகா பிளானட், இவர்களுடைய ஆன்ம பலத்தையும் குறிக்கக்கூடிய, எல்லோருக்குமே ஒரு ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஆன்ம காரகா அப்படின்னு சொல்லலாம். இவர் 8ஆம் வீட்டில் மறைவது, குரு பார்வை இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் குரு கிரகம் வேகமாக வக்ரகதியில் சென்று கொண்டிருப்பதனால் குரு பார்வை ஒரு 30% உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே குருவும் மேஷராசி நண்பர்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்து பார்ப்பது ஓரளவிற்கு 30% நன்மை. அவர் விரையாதிபதியாக இருந்து 4இல் இருந்து வக்ரமாக இருந்து 4, 8, 12 கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை மேஷராசிக்கு. கண்டிப்பாக திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன், திடீர் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ நீங்கள் அவங்கவுங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரியாக இந்த மாதமும் பார்த்து கொள்ள வேண்டும். ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வருமானம் ஏற்படும், நல்ல ஒரு லாபம் தொழில் ரீதியிலாக ஏற்படும். திடீர் தனப்பிராப்தி, திடீர் பூர்வீக லாபமாக இது இருக்கலாம். தந்தைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலை. தந்தைக்கு காரகா பிளானட் இவங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பது, இது ஓவராலாக எல்லோருக்குமே தந்தைக்கு ஒரு ஆகாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்திற்கு இது 9ஆம் வீட்டை விரயம் சரி செய்யக்கூடிய 8ஆம் வீட்டில் அமர்வது கண்டிப்பாக அந்த சாரநாதனாக இருக்கக்கூடிய குருவினுடைய சாரம் இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இருக்கக்கூடிய சனியுடைய சாரமும் சரி இவங்களுக்கு ரொம்ப, இவங்களுக்கே நேரடியாக ஓவர் கான்ஃபிடென்ஸினால், சில பிடிவாதங்களால், பெரிய விபரீதமான ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் ஒரு சின்ன விஷயத்திற்கு பெரிய விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஸோ மேஷராசி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை ரொம்ப சரியாக 1-2 பேரிடம் கலந்து பேசி அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியான பட்ஜெட்டில் நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்த்து கொள்வது நல்ல நிலை. கடன்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு இதைவிட அதிக எச்சரிக்கை. நீங்கள் கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு முதல்ல யோசித்து மீண்டும் ஒரு முறை எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து கடன் வாங்குவது ஒரு நல்ல நிலை. ஓரளவிற்கு கடன்கள் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் குறைத்து வாங்குவது கூட ஒரு நல்ல பலன்கள். ஏனென்றால் உங்களை எதிரில் இருக்கக்கூடிய அந்த பேங்கர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்ட தொகையை விட அதிகமாக வாங்கி கொள்ள சொல்லி வற்புறுத்துவார்கள். கேட்காமலே கடன் கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு விபரீத ராஜயோகமாக சிக்கலான நிலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாங்கிய பணம் எல்லாமே உடனடியாக விரயமாகக்கூடிய நிலையையும் இந்த மேஷராசிக்கு
ஏழரை சனியில் விரைய சனி கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த எல்லா செக்மெண்ட்லேயும் மேஷம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் ஓரளவிற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் பயம் தேவையில்லை. தேவையில்லாத எதிரிகளோடு மோதுவதை நிறுத்திவிட்டு பேச்சுக்கு இந்த வாரம் போட்டுவிட்டு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு எஃபிஷியன்சி காட்டுவது, ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தினசரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வது, இது மாதிரி உங்களோட வேலைகளை மட்டும் நீங்கள் செய்வது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் இல்லைன்னா ஒரு பரிகார முறைகள், சூரியனுக்கான ஒரு ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஒலிக்க செய்யலாம். உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லலாம். தினசரி உங்களுடைய வீட்டிலிருந்து சூரியனை பார்க்க முடிந்தால் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபாடு செய்யலாம். சூரிய நமஸ்கார் செய்யலாம். மூச்சு பயிற்சி செய்வது ரொம்ப நல்ல நிலை. ஆல்ரெடி மேஷ ராசியில் உள்ள சந்திரனுக்கு திரிகோணமாக கேது இருப்பதும், அந்த வீட்டிற்குடைய கிரகம் மறைந்து இருப்பதனாலும், அந்த கேதுவிற்கு நட்சத்திர சாரம் கொடுத்த சுக்கிரன் 7ஆம் வீட்டில் தனித்த சுக்கிரனாக இருப்பது, அவர் ஒரு தேவையில்லாத ராகுவுடன் திரிகோணமாக இணைந்திருப்பது, அது பாதகமாக வருவது, எல்லா பக்கமுமே இவங்களுக்கு ஒரு செக் போன்ற நிலையில் இருப்பதை மேஷம் மறக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பெரிய அளவிற்கு பாதகம் எதுவும் நடக்காமல் இந்த கார்த்திகை கடந்து வந்தால் இந்த பதிவை பார்க்கும் பொழுது சிலருக்கு தோன்றலாம், ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய தெய்வாதீனமான விஷயங்களால் நமக்கு நல்லவைகளாக நிகழ்கிறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ப வேண்டும். கொஞ்சம் நம்ம அசந்தோமானால் கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலான ஒரு வேலையில் குழப்பம் வரலாம், இல்லைனா கணவன் மனைவி பிரிவினை ஏற்படலாம், ஆரோக்கிய பிரச்சனைகளால் ஒரு பெரிய மருத்துவ விரயமாக மாறலாம், எதிரிகளோடு பலம் அறியாமல் மோதிவிட்டு ஒரு குழப்பத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரு பலன்கள் எல்லாமே பலவீனமாகிவிடும். ஓரளவிற்கு சூரியனுடைய நட்சத்திர சஞ்சாரம் விசாகத்தில் செல்லும் பொழுது ஒரு 35% அதிகபட்சம் உங்களுக்கு நன்மை நடக்கும். அனுஷத்தில் கண்டிப்பாக அவர் பாதகாதிபதி 12லிருந்து பணத்தை கொடுத்து பிடுங்கி கொள்ளக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். கேட்டை நட்சத்திரம் கண்டிப்பாக எதிரிகளால் தொல்லை, ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்க ரொம்ப தயாரான நிலையில் மேஷத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் எல்லா கிரகங்களும் இருப்பதை விட இந்த சூரியன் மட்டுமே இவ்வளவு பலன்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஸோ ஓரளவிற்கு இந்த பலன்களை நீங்கள் தெளிவான மனநிலையில் கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் நல்ல விதமாக செயல்பட்டு பலனடைய வேண்டும்.